கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விழுமீன் விடியலில் என்கிற நற்செய்தி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமேதன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. பாருங்கள், இந்த உலகத்திலே ஒருவனுக்கு பயிற்சி கொடுத்து அதில் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், பாடுபடுகிறார்கள் என்றால், பரிசுக்காக, பணத்துக்காக, தன் சுயநலத்திற்காக தவிர வேற எண்ணத்திற்கு. ஒரு பள்ளியின் கல்வி போதனை அந்த கல்வி நிறுவனத்தில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றார்கள் என்பதனை காட்ட, அதில் லாபத்தை சம்பாதிப்பதற்காக. ஒருவனுக்கு ஒருவன் தவறான வழியிலே போதிப்பதுண்டு. எதற்காக? அவன் காலமெல்லாம் அவன் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு முட்டாளாக அவன் காலடியிலே விழுந்து கிடக்க வேண்டும் என்கிற சுயநலத்திற்காக, ஆதாயத்திற்காக. ஒருவன் ஒரு குதிரையை பயிற்றுவிப்பது எதற்காக? அதனை ரேசிலே விட்டுவிட்டு அதன் மீது பந்தயம் கட்டி பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற பரிசுக்காக, பண ஆதாயத்திற்காக. பாருங்க, ஒரு தகப்பன் தன் மகனை சிறு வயதிலிருந்தே குத்துச்சண்டை பயிற்சிக்கு அனுப்பினார். அந்த மகனும் அதில் ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ள தொடங்கினான். அவன் வளர வளர அவன் தேவைகளை எல்லாம் செய்து கொடுத்தார். சிறந்த பயிற்சியாளரை தேடி செலவழித்து பயிற்சி கொடுத்து வந்தார். அவன் சிறந்த குத்துச்சண்டை வீரனானான். சாம்பியன் பட்டத்தை வென்றான். அவருக்கு பணவரவு, பரிசு, அநேகரால் பாராட்டு, பெருமை. அந்த வெற்றி பெற்ற வீரனின் தந்தை என்கிற பெருமை இவரால் தாங்க முடியவில்லை, தலைக்கால் புரியவில்லை. ஆனால் பாருங்க, அவன் 2 வருஷத்திலே இறந்து போனான். காரணம், அவன் வாழ்வை காப்பதற்கான அறிவுரை அவனுக்கு கொடுக்கப்படாததினாலே. அவனுடைய ஆடம்பர வாழ்வின் வழி, தீய பழக்கத்தின் வாழ்வு முறை அவனுக்கு மரணத்தை கொடுத்தது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என திருமுறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்கிற தவறான சிந்தை கொண்டவர்களுக்கு திருமுறையின் வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னா, கிறிஸ்தவ போதனை மனமாற்றத்தை கொடுக்கிற, நல்ல வாழ்வுக்கான மார்க்கத்தை, வழியை காட்டுகிற, சுய ஆதாயமற்ற, அடுத்தவழின் மீதும் அன்பை காட்டுகிற, அன்பை காட்டச் சொல்லுகிற போதனை, உபதேசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தன் சுயநலத்திற்காக ஒருவனுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்காத, கெட்ட வழியிலே நடத்துகிற மனிதர்களுக்கு மத்தியில எல்லா பாவிகளும் ரட்சிப்படைய தன் சொந்த ரத்தத்தை சிந்தின இயேசுவின் அன்பை போல் எல்லா ஞானத்தையும் பெற்று எல்லா அறிவையும் தெரிந்தவனாய் கிறிஸ்துவை போல் நல்வழி நடந்து நல்வாழ்வை பெறவே கிறிஸ்துவை குறித்து போதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் போதனை இதுவே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆதாயத்திற்காக போதிக்காம உம்மையே ஒப்பு கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்த போதிக்கிற உம் அன்பான வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு நீர் கொடுக்கிற எல்லா விதமான ஞானத்திற்காக உமக்கு நன்றி. ஆமென்.